பைபிள்ல பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வரம் கண்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. the gift of prophecy and eyes. தீர்க்க தரிசன வரமும் கண்களும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகளுக்கு ஞான திருஷ்டிக்காரன், சீயர் என்ற ஒரு விசேஷ பெயர் இருந்தது. ஸ்டீவன் ஆஸ்கெல் என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தி சீயர் ஆஃப் பாட்மோஸ். வெளிப்படுத்தின விசேஷம் பற்றி எழுதியிருக்கிற புத்தகம். பத்மோ தீவின் தீர்க்கதரிசி. சீயர் என்றால் ஞான திருஷ்டிக்காரன். வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 9:9. முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி என்னப்படுகிறவன் முற்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரன் என்னப்படுவான் அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு இன்னும் வேறு அர்த்தம் சொன்னால் காண்கிறவன், பார்க்கிறவன், தரிசிக்கிறவன் என்று பொருள். கண் திறக்கப்பட்டவன் என்றும் வேதம் கூறுகிறது. என்னாகும் 24:3-4 பாருங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகி பெலயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லவரின் தரிசனத்தை கண்டு கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. பாத்தீங்களா? அப்ப தீர்க்கதரிசினா கண்கள் திறக்கப்பட்டவன், காண்கிறவன் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் தேவ ஜனத்திற்கு கண்கள் ஆவர். அதனாலதான் தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் தரிசனங்கள் மற்றும் சொப்பனங்களின் மூலம் வெளிப்பாடுகள் கொடுத்தார். என்னாகமம் 12:6. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார்.